சரி, அப்ப ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு ஹேஷ்டேக்கோ இல்லாட்டி ஒரு காமா ஒரு டாலர் சிம்போலோ இதுவுமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கல இந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். நம்பர்ஸ் வந்துட்டு நம்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். டாலர் சைனும் யூஸ் பண்ண முடியாது. டாலர் சைனும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். சரியா, அடுத்து நீங்க நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். 23 சும்மா அடைக்கல போறோம், அது இருக்கலாம். அதுல ஒரு எரரும் வராது உங்களுக்கு. ஆனா நம்பரை முன்னுக்கு கொண்டு போய் போட்டீங்கன்னா எரர் வரும். 1 day என்று சொல்லி போட்டீங்கன்னு சொன்னா எரர் வரும். அதாவது 1 dayன்றது அதோட ஸ்டாண்டர்ட் இல்லை. இதுல வந்துட்டு அடுத்தது இந்த பிரிண்ட் இருக்குத்தானே, இத மாதிரி பைத்தனுக்கு சில சின்டெக்ஸ்கள் இருக்கு, அதோட அவங்களோட கீவேர்ட்ஸ் சிலதுகள் இருக்கு. சரி, அந்த கீவேர்ட்ஸை நீங்க திருப்பி யூஸ் பண்ணே இயலாது. ஒரு ஒரு வேரியபிளுக்கு இந்த கீவேர்ட் நேம் பிரிண்ட் இருக்கிற இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதுல பாருங்க, நான் திருப்பி பிரிண்ட் ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ண ட்ரை பண்றேன். சரி, ஓகே, இது பிரிண்ட் வேரியபிள் கொடுக்குறேன், அதுக்கு சமன் 1 கொடுக்குறேன். சரியா, அது வந்துட்டு நீங்க வந்து எரர் சொன்னா நாங்க பிரிண்ட்ன்றதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. சரி, அப்ப டெஃப்ன்னு சொல்லி ஒரு இது இருக்கு, அதுவும் வந்துட்டு ரிசர்வ்ட் கீவேர்ட், அதையும் நீங்க யூஸ் பண்ண இயலாது. சரியா, அப்ப நீங்க எந்த ஒரு பைத்தன்ல இருக்கிற கீவேர்ட்ஸையும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இந்த இதுகள் வந்துட்டு பேசிக்கான இது. அடுத்தது வந்துட்டு பைத்தன் வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவான ஒரு லாங்குவேஜ். அந்த விஷயம் என்ன சொன்னா, கேஸ் சென்சிட்டிவ்னு சொன்னா என்னன்னா, சரியா, இப்ப இதுல பாருங்க, நான் இதை ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணி போட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா a is equal to 1 கொடுக்குறேன். சரியா, a வந்துட்டு 1. திருப்பி என்ன செய்யறேன், கேபிட்டல் A சமன் 1 கொடுக்குறேன். சரியா, முதலாவது நான் என்ன செய்யறேன், சிம்பிள் ஏன்னு சொல்லி 1 கொடுக்குறேன். கேபிட்டல் ஏக்கு நான் 2 கொடுக்குறேனே. சரியா, இப்படி என்று சொன்னா நாங்க வாசி கேட்க ரெண்டும் ஏ என்று சொல்லுவோம். ஆனா இது பைத்தனை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் ஏ வேற, கேபிட்டல் ஏ வேற. சரி, இதாலேயே நிறைய பேருக்கு டைப்ஸ்ல கன்சியூமர் நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா, ஸ்மால் ஏன்னு சொல்லிக்கலாம், இது பண்ணிடுவோம். 1 வரும். கேபிட்டல் ஏ நீங்க டைப் பண்ணிட்டு பாக்க 2 வரும். ஏனண்டா இது வேற இது வேற. சரியா, இது வேற இது வேற. ஓகே, இது வந்து எங்க வரும்னு சொன்னா, இப்ப ஏஜ் என்று சொல்லி ஒரு இது வைக்கிறோம்னு வைங்க. சரியா, ஏஜ் ஒரு ஆள் ஒரு யூசர்ட்ட டீடைல்ஸ் நீங்க எடுத்து ஏதோ செய்துட்டு இருக்கிறீங்க, அவர்கிட்ட ஏஜ் வந்துட்டு ஏஜ் என்ற வேரியபிள்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க என்ன செய்வீங்க, இப்ப உங்களோட கோட் வந்துட்டு 4 லைன் 5 லைன்ல இருக்கு, அது ஒரு ரியல் ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ணிக்கலாம். சரியா, ஒரு பேசிக்காவே ஒரு சின்ன ஒரு கம்போனன்ட் நீங்க சின்ன ஒரு கோட் எழுதுனீங்கன்னு சொன்னாலே அது உங்களுக்கு ஒரு 200-300 லைன்ஸ் இருக்கும். அதை விட அது வந்து நிறைய வேற வேற மொழிஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது கொஞ்சம் பெரிய வாஸ்டா இருக்கும். அந்த இடத்துல நீங்க திருப்பி தொடக்கத்துக்கு போய் அந்த ஏஜ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு நீங்க அந்த ஏஜை வந்துட்டு ரீட் பண்ணாம, ஒருவேளை அது கேபிட்டல் லெட்டர் ஏஜ்ல இருக்கும் போது நீங்க வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ல அந்த ஏஜ் இருக்கு. சரியா, 22 வைங்களா. இப்ப நீங்க வந்துட்டு இதுல ஸ்மால் ஏஜை பிரிண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யணும்? சரியா, இந்த எரர் வந்துட்டு நார்மலா நிறைய பிகினர்ஸுக்கு கூட வரும். சரி, இப்போ அந்த விஎஸ் கோட்ல சில விஎஸ் கோட ஐடிஸ்ல எல்லாத்துலயும் சில டெக்னிக்ஸ் இருக்கு, அதில் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அப்படியான பிள்ளைகள் வாரது சதவீதம் சரியான குறைவா வரும். ஆனா இதுக்கு ஒரு கேஸ் சென்சிட்டிவான ஒரு லாங்குவேஜ்ன்றதால உங்களுக்கு ஸ்மால் லெட்டர்ல நீங்க எழுதுற ஏஜும் கேபிட்டல் லெட்டர்ல நீங்க எழுதுற ஏஜும் வித்தியாசம். ஒருவேளை நீங்க டைப்பிங் மிஸ்டேக்ல சரியா ஏயும் கேபிட்டல் ஜியையும் கேபிட்டல் எழுதுனீங்கன்றா நீங்கள் இந்த லைனை கண்டுபிடிக்கும் வரைக்கும் அந்த எரரை சால்வ் பண்ண இயலாது. சரியா, நீங்க கேபிட்டலே போட்டு பார்ப்பீங்க, நோமலா நான் அப்படித்தானே எழுதுறேன் நான் அப்படின்னு போட்டு நீங்க ரன் பண்ணீங்க, அந்த எரரை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. சரி, அப்ப இந்த கன்வென்ஷன்ஸ் வந்துட்டு அப்ளை ஆகும். சரியா, அப்ப வேரியபிள்ஸ் வந்துட்டு நீங்க எப்படி டிக்ளேர் பண்ணலாம் சொல்லி போட்டு இப்ப நாங்க பார்த்தோம். சரியா, ஓகே, நாங்க திருப்பி அந்த பழைய ஓகே நான் இப்ப டே போடுறேன். டே தானே, இதுல டேஸ் இதுல வந்துட்டு எல்லா கமெண்டையும் ரிமூவ் பண்றேன். சரியா, இதை ரன் பண்ணி பார்த்தா 22 ஓட்டா. ஓகே, 22 நாள்ல வந்துட்டு 31,000 நிமிஷம் இருக்கு.
சரியா? சும்மா பார்ப்போமே. இன்றைக்கு எத்தனையாம் தேதி? 20ஆம் தேதியா போயிட்டு 20 நாள் இந்த மாசத்துல கடந்து போயிட்டு. சரியா? இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 20 நாள் போச்சு. இவ்வளவு நாளும் எத்தனை நிமிஷம்? 28,000 நிமிஷத்தை 28,800 நிமிஷத்தை சக்சஸ்ஃபுல்லா நாங்க வந்துட்டு தாண்டி வந்திருக்கிறோம். சரியா? ஏப்ரல் தானே இப்ப? அப்ப ஏப்ரல் மாசத்துல 28,000 நிமிடங்களை தாண்டி வந்துட்டு 28,500 நிமிடங்களை தாண்டி வந்துடும். ஓகே, சோ இப்ப இது விளங்குதா? இப்ப இந்த கன்செப்ட் விளங்குதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னா சொல்லுங்க, இல்லாட்டி விளங்கிட்டுன்னு சொன்னா எஸ் என்று போடுங்க. இதை நீங்க அப்படியே காப்பி பண்ணி போட்டீங்கன்னா சிம்பிளா நீங்க வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சுட்டீங்க. ஒரு நாளில எத்தனை நிமிடங்கள் இருக்குது என்றத கணக்குற ஒரு பேசிக் ப்ரோக்ராம். சரியா? அப்ப 1 ஹவர்ல ஒன்றை கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்ப இதுல வந்துட்டு இப்ப ப்ரோக்ராம் வந்து நார்மலா ஒரு ப்ரோக்ராம் நாங்க டெவலப் பண்ணுவோம்னு சொன்னா எப்படி செய்வோம்னு சொன்னா, எடுத்த வாக்கிலேயே நாங்க வந்துட்டு ஓகே இந்த ஃபீச்சர் வேணும், அந்த ஃபீச்சர் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரோக்ராமை நாங்க டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்றது இல்லை. முதல்ல என்ன ஒன்று சின்ன எழுதி அதைத்தான் நாங்க டெவலப் பண்ணிட்டு போவோம். இப்ப பாருங்க, ஏர்லியா நாங்கள் எப்படி எழுதினாங்க, நாங்களே டைப் பண்ணி நாங்களே கால்குலேட்டர்ல பார்த்து நாங்களே கொண்டு வந்து பிரிண்ட் பண்ற மாதிரி ஒன்று எழுதினாங்க. சரியா? அடுத்து நாங்கள் என்ன செஞ்சாங்க, டேயை மட்டும் தனியாக எடுத்துனாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்றதை பார்த்தாங்க. அதுக்கு பிறகு டேஸை மட்டும் தனியாக எடுத்து அந்த சென்டென்ஸை ஒரு ஃபுல்ஃபில்டான சென்டென்ஸை ஒரு இடத்துல மட்டும் யூசர் மாத்தினா காணும்ன்ற மாதிரியான ஒரு இதை செய்தனாங்க. சரியா? டெவலப்பரா நாங்கள் ஒரு இடத்தை மட்டும் மாத்தினாங்க. ஓகேன்ற மாதிரியான விஷயம் ஒன்றை நாங்கள் செய்துட்டோம். சரியா? ஓகே, இப்ப நாங்கள் இதை இன்னும் வந்துட்டு இதை நாங்கள் ஷார்ட் பண்ண இயலும். ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி போட்டு நாங்கள் இப்ப பார்ப்போம். சரியா? இதை எப்படி இன்னும் ஷார்ட் ஆகுறது. சரியா? ஓகே, இப்ப இதுல பாருங்க, நாங்க 4 லைன்ல அடிச்சிருக்கிறோம் பிரிண்ட் சொல்லிட்டு 4 லைன் யூஸ் பண்ணிருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நாங்கள் இந்த 4 லைன் எங்களுக்கு தேவைப்படாது. சரியா? இப்ப இதுல வந்துட்டு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் சொல்லி போட்டு ஒன்று இருக்கு. அதாவது எஃப் போட்டுட்டு இது போட்டீங்கன்னு சொன்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் என்று சொல்லுவோம். சரியா? இதுல நம்பர் 2 போடுறோம். சரியா? இதுல நம்பர் 2 வருது. இதுல இருக்கிற லாபம் என்னன்னு சொன்னா, நான் இது இருக்க காமெண்ட் பண்றேன். இந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங், இந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ல இருக்கிற லாபம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம இப்ப டேஸ் என்று போடுறேன். இதுல நாம வந்துட்டு இந்த இது கேர்லி பிரேக்கெட்டுக்குள்ள நாங்க வந்துட்டு இந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணலாம். இதுல பாருங்க, நான் வந்துட்டு பாருங்க வேரியபிளுக்காண்டி இது தனியா வேரியபிளுக்காண்டி ஒரு லைன், திருப்பி ஸ்ட்ரிங்குக்காண்டி ஒரு லைன், திருப்பி வேரியபிளால வந்துட்டு இதற்காண்டி ஒரு தனி லைன், திருப்பி இதுக்காண்டி ஒரு தனி லைன் எழுதியிருக்கிறேன். இப்ப பாருங்க, நாங்கள் ஒரே ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஒரே ஸ்ட்ரிங்ல வந்துட்டு வேரியபிள்ஸையும் எங்களோட ஸ்ட்ரிங்கையும் எங்களோட பேட்டர்னை அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணலாம். சரியா? இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப நாங்க வந்துட்டு இதை மாத்துவோம். சரியா? இதை நாங்கள் எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு என்ன தேவையா இருந்ததோ அந்த ஃபார்மேட்டுக்கு நாங்கள் இதை கொண்டு வருவோம். சரியா? ஓகே, டேஸ் டே வந்துட்டு நாங்கள் திருப்பி ஒரு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்குக்குள்ள சரியா இந்த கால்குலேஷனை போடுவோம். இந்த கேர்லி பிராக்கெட்டை போட்டுட்டு கால்குலேஷனை போடுவோம். அதுக்கு பிறகு நம்பர் ஆஃப் மினிட்ஸ் சொல்லி போடுறோம். சரி, இப்ப நாங்க ரன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு 4 லைன்ல அடிச்சதை ஒரே லைன்ல அடிச்சாச்சு. தேவையானதெல்லாம் தேவையான மாதிரி வந்துச்சு. ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் என்று சொன்னா என்னன்னா, ஒரே ஸ்ட்ரிங்குக்குள்ள நாங்க வந்துட்டு வேரியபிள்ஸையும் யூஸ் பண்ணலாம், அதில் கால்குலேட் பண்ணலாம், எல்லாத்தையுமே நாங்கள் ஒரே இதுக்குள்ள செய்யலாம், ஒரே லைன்ல செய்யலாம். அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, எஃப் என்ற லெட்டர் ஸ்மால் லெட்டர் எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல அந்த ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங் என்னத்துல எழுதணும், சிங்கிள் கோட்டேஷன்ல எழுதணும், இல்லை டபுள் கோட்டேஷன்ல எழுதணும். அந்த சிங்கிள் கோட்டேஷனை போட்டுட்டு அதுக்குள்ள நாங்கள் நார்மலா டைப் பண்ணுவோம். எங்களுக்கு ஏதாவது வேரியபிள்ஸ் இல்லாட்டி கால்குலேஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னா கேர்லி பிரேசஸ் போட்டு அதுக்குள்ள நாங்கள் அதை செய்வோம். சரியா? இது விளங்கிட்டா உங்களுக்கு? கஜானிகா தீபன், நீங்க ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் கேட்குறீங்களா? எஸ். ஓகே, இதுல என்னன்னு சொன்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ன்றது சிம்பிளா
என்னன்னு சொன்னா நாங்கள் ஆல்ரெடி என்ன செஞ்சாங்க, வேரியபிளுக்கு ஒரு பிரிண்ட், சரியா, ஒரு ஸ்ட்ரிங்கை தனியா பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு பிரிண்ட், கால்குலேஷனுக்கு தனி ஒரு பிரிண்ட், சரியா, அடுத்தது இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு தனி பிரிண்ட். ஓகே, இந்தத்தையும் நாங்க 4 லைன்ல அடிச்சிருக்கிறோம். ஓகே, என்னடா ப்ரோக்ராமிங்ல ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது. நாங்க நார்மலா ப்ரோக்ராமர்ஸ் யாரா இருந்தாலும் அவங்க ஒரு 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 கன்செப்டை மைண்ட்ல வச்சிருக்கணும் ஆல்வேஸ். டிஆர்ஒய் ட்ரை அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னா ட்ரை என்னன்னா டோன்ட் ரிப்பீட் யுவர்செல்ஃப். சரியா, நீ திருப்பி திருப்பி ஒன்றே செய்யாதீங்க. டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. ட்ரை பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பார்க்கலாம். சரி, அப்ப அதுல பாருங்க, நான் இந்த ஒரு ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்றதுக்கான எத்தனை பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்? 1 2 3 4 தடவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ப இதை வந்துட்டு ஈஸி ஆகுறதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணோம். ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும்னு சொன்னா எஃப்ன்றதை முன்னுக்கு போட்டு அதுக்கு பிறகு சிங்கிள் கோட்டேஷன் போட்டு அதான் ஸ்ட்ரிங்குக்குரிய அடையாளம். ஸோ சிங்கிள் கோட்டேஷன் போட்டு நாங்கள் உள்ளுக்குள்ள ஸ்ட்ரிங் எழுதுவோம். அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்குக்கும் மற்ற ஸ்ட்ரிங்குக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த ஸ்ட்ரிங்கு உள்ள நீங்க வேரியபிள்ஸை யூஸ் பண்ணலாம், கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுல பாருங்க டேஸ்ன்றது வேரியபிள், அதாவது இந்த வேரியபிளுக்கு பதில பாருங்க டேஸ் டே ஹேவ்னு சொல்லி வரையில டேஸ் டே ஹேவ்னு வரல, 20 டே ஹேவ்னா வந்திருக்கு. அது என்ன அர்த்தம்டா, இந்த டேஸுக்கு பதில இங்க இந்த வேரியபிள்ல இருக்கிற டேட்டா தான் வந்திருக்கு. அதே இந்த கால்குலேஷன் பாருங்க, இந்த கால்குலேஷன் மாதிரி ஒன்றுமே எங்களுக்கு பிரிண்ட் ஆகல, அது எக்ஸாக்டா நம்பரை தான் பிரிண்ட் ஆகியிருக்கு. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இந்த இந்த இதுக்கு பதில் அந்த அந்த கேர்லி பிராக்கெட்டுக்கு உள்ள போட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ல யூஸ் பண்ணி கேர்லி பிராக்கெட்டுக்கு உள்ள போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கால்குலேஷனை ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணும். இப்ப நீங்க இதை நீங்க செக் பண்ணணும்னா எஃப் ரிமூவ் பண்ணி போட்டு ரன் பண்றேன்னு பாருங்க. மேலே இருக்கிறது அப்படியே கீழாது, இதுதான் ஸ்ட்ரிங். ஆனா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் எஃப் நாங்க யூஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா சரியா 20 days எதை ரிப்ளேஸ் பண்ணி. ஓகே, சரியா, இப்ப நாங்க வந்துட்டு ஆரம்பத்துல இருந்ததுக்கு இப்ப இருக்கிற கோடிங்கையும் பார்ப்போம், கம்பேர் பண்ணணும். சரியா, சிம்பிளா முடிஞ்சு பாருங்க. ஏர்லியா இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் சிம்பிளா நாங்கள் முடிச்சிட்டோம். சரியா, முதல் இருந்த ஒரு லைனோட இன்னொரு ஒரு சின்ன லைன் தான் கூட்டி இருக்கிறோம். அதுல எங்களுக்கு தேவையானது எல்லாமே வருது. ஓகே, இப்ப நாங்கள் அடுத்ததை நாங்கள் இன்னொரு விஷயம் செய்வோம்.